பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளாகில் இன்றைக்கி என்ன இருக்குன்னா, இன்றைக்கி பாவக்காயில் பக்கோடா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கு பாவக்காய் பிடிக்காது அவங்களுக்கு கூட நல்லா சாப்பிடுவாங்க. முறுமுறுன்னா நம்ம பாவக்காய் பக்கோடா எப்படி செய்கிறா வாங்க பார்க்கலாம். அப்புறமா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம். இன்றைக்கி ஸ்கூல் போகலாம், தம்பிக்கு போய் கூட்டின்னு வரலாம். ஏன்னா அவங்க அப்பா இல்லை, வேலைக்கு போயிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளாக் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இன்றைக்கி தம்பிக்கு எக்ஸாம், ஜிகே எக்ஸாம் நடக்குது. அவள் எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்கு வந்தால் தான் கேட்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பாவக்காய் கட் பண்ணிட்டேன். இது பெரிய பாவக்காய், சின்ன பாவக்காய் இல்லை, பெரிய பாவக்காய். இப்படி ரவுண்டாக கட் பண்ணுங்க. உங்களுக்கு மேலே தோல் வேண்டான்னா அதை கொஞ்சம் எடுத்துருங்க. அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு மெரினேட் பண்ணலாம். உப்பு போட்டுட்டு அதை 10 மினிட்ஸ் வைக்கல. அப்படியே உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கல. அப்போது தான் அதில் தண்ணி நிறையா வந்துடும். அதுக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். உப்பு போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஒரு தட்டு மூடிட்டு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விடலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாவக்காயில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். உப்பு போட்டுட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது தண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கு தான் அது கசப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு. பாருங்கள், ஒயிட்டு தட்டு அதுக்கு தான் ரொம்ப தெரியல. இது நிறையா தண்ணி வந்துச்சு. இப்போ அதை வடிகட்டிட்டு நம்ம இப்போ அதில் மசாலா போடலாம். ரொம்ப மசாலா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போடலாம். அப்புறமா காரத்துக்கு சில்லி பவுடர் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் பார்த்து போடுங்க, சில்லி பவுடர். அப்புறமா பைண்டுக்காக நம்ம பேசன் போடலாம், கிராம் ஃப்ளோர் போடலாம். ஒரு 2 டீஸ்பூன் பாவக்காய் பார்த்து நீங்கள் போடுங்க. எவ்வளோ பாவக்காய் எடுத்துருக்கீங்க அதை பார்த்து நீங்கள் போடுங்க. நான் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும்னா கொஞ்சம் கிறிஸ்பிக்காக நம்ம ரைஸ் ஃப்ளோர் போடலாம், அரிசி மாவு போடலாம். உப்பு எல்லாம் இப்போ போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு முன்னாடி போட்டுட்டோன்னா அது உப்பு ஆல்ரெடி இருக்கும். அதுக்கு நம்ம உப்பு போட வேண்டாம். இப்போ நல்லா அது மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் தெளித்து நம்ம நல்லா ரொம்ப தண்ணி எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போது எல்லாம் பாவக்காயில் அந்த மசாலா எல்லாம் ஒட்டிடும். பாருங்கள், எல்லாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட் வச்சுட்டு நம்ம வறுக்கலாம். இப்போது கடாய் வச்சுட்டா கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம பாவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ணணும். அப்போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம், கிறிஸ்பி வேண்டான்னா இப்படி கொஞ்சம் செல்லோ ஃப்ரை பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாவக்காய் எல்லாம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எல்லோரும். இந்த மாதிரி செஞ்சால் நல்லா சிப்ஸ் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்காக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. எடுத்துட்டு மீதி எல்லாம் பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாவக்காயெல்லாம் அடிக்கடி குழந்தைங்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லது. நான் எல்லா பாவக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்கு. சூப்பராக கிறிஸ்பியாக சூப்பராக சிப்ஸ் மாதிரி. அப்பளம் நம்ம எப்படி சாப்பிட்றோம்னா அப்பளம்க்கு பதிலாக இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கு நல்லது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணுறேன் நம்ம சாப்பாடு. இன்றைக்கி சாப்பாடில் என்ன இருக்குது, இன்றைக்கி ஃபுல் வெஜ்ஜு. சாதம் போட்டுட்டு நம்ம பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். பீன்ஸ்னால் அந்த நீட் இருக்கும்னா காராமணி, அதே தான். இந்த சின்ன பீன்ஸ் இல்லை,
இது அதே உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறமா சிப்ஸு, அப்புறமா மிக்ஸ்சர் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்காக. சிம்பிளாக ரெசிபி. அப்புறமா தயிர் இருக்குது. அப்புறமா இது தால் ஃப்ரை, சிம்பிள் தால். பருப்புனா பாசி பருப்பு தான் தால் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. இப்போ நானே பாப்பா 2 பேரை போகிறோம் ஸ்கூல். எங்கம்மா போகிற? ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. பாப்பா நடந்து போதே, நடந்து போகிறாரே பாப்பா. நம்ம அது தூங்கிட்டா தூங்கி இப்போ ஏஞ்சிச்சு. சரி கரெக்டாக டைமுக்கு ஏஞ்சிட்டாரு. போயிட்டு ஸ்கூல்லேருந்து எவ்வளோனா கூட்டின்னு வரலாம். என்னதான் எக்ஸாமில் பண்ணியிருக்கேன் ஜிகேல தெரில. நல்லா தான் படிச்சுட்டு போனார். என்ன எழுதியிருக்காரு, அவ்வளோ அவசரப்படுறாரு. கடகடானா சீக்கிரமாக எழுதி எப்படி கொடுக்கணுமா அந்த மாதிரி அவசரப்பட்டுட்டு அதே தான் ஒரு லெட்டர் அப்படி தப்பு ஆகுது. அதே தான் மிஸ் சொல்கிறாங்க. சரி கேட்கலாம் கூட்டின்னு வந்தேன். ஃபஸ்ட்டு 3:30 மணிக்கே தான் விடுவாங்க. இப்போது எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு 2:45 தான் விடுறாங்க. போய் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காருன்னு. கிளாஸ் டீச்சர் சொல்லிடுவாங்க. நல்லா பண்ணலான்னா உடனே அவங்க கிளாஸ் டீச்சர் நல்லா அவங்களே நல்லா பேசுவாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் உடனே எனக்கு கொடுத்துருவாங்க. என்ன ஜிடிஎஸ் நல்லா படிக்கலாம், நல்லா எழுதலாம் அப்படி சொல்லிடுவாங்க. சரி பார்க்கலாம் என்ன இருக்குது. ஸ்கூல் கிட்டே வந்துட்டோம். சரி தம்பி வெளியில் வந்தானா நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மேங்கோ காய்ச்சி இருக்குது. நிறையா மேங்கோ காய்ச்சி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த வாட்டி நிறையா மேங்கோலாம் காய்ச்சிருக்கு. ஒடிசாலே நிறையா காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒடிசா போனோன்னா எல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம வீட்டில் இருக்கும் நிறையா மரம். அதில் எவ்வளோ காய்ச்சிருக்கு எல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வார்த்தை எழுதியிருக்காங்க இங்கே. எவ்ரிதிங் இஸ் ஈஸி வென் யூ ஆர் பிஸி பட் நத்திங் இஸ் ஈஸி வென் யூ ஆர் லேசி. சூப்பராக தானே? தெரியல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போது விட்டுட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தம்பி 3rd ஸ்டாண்டர்ட். அதுக்கு விடல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்க இப்போ தம்பி வந்துச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு. எப்படி பாருந்தா ஜிகே எல்லாம் கரெக்டா? என்ன நினைக்கிற எவ்வளோ மார்க் எடுப்பேன்? இங்கே பார்த்து சொல்லு. 50/50. இந்த ரெக்கார்டு இருக்கும் தம்பி. அப்புறமா மார்க் வரும்போது தெரியும். மார்க் வந்தனா கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அது சொல்லியிருக்க பாருங்க 50லேருந்து 50 வாங்குவார் இந்த மார்க்கு. 50 மார்க் ஜிகே, 50 மார்க்கு ஃபுல் மார்க் 50. பார்க்கலாம். ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸா? ஃபுல்லாக எடுப்பியா? நாளைக்கு என்ன டெஸ்ட்டு? நாளைக்கு ட்ராயிங் அது ஹிந்தி எக்ஸாம் இருக்கு நாளைக்கு. நாங்கள் வீட்டுக்கு போய் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டயர்ட் ஆகிட்டாரு என் புள்ள எக்ஸாம் எழுதி. என் பொண்ணு நடந்து டயர்ட் ஆகிட்டாங்க. நம்ம இந்த vlog அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கேன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் गाइस. கண்டிப்பாச்சு என்னதே பாவுக்கா 65 பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்க கொடுங்க. ரொம்ப நல்லாட்டே வயிறுக்கு பூச்சி எல்லாம் வராது. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. சந்திக்கிறேன் நியூ vlogல.